Hello, dear students. Good morning. How are you all? Hope you all are fine. So, in today's maths class, what are we going to see? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் மேக்ஸ் கிளாஸ்ல? போன வாரம் என்னெல்லாம் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் புக் ஓபன் பண்ணி படிச்சீங்களா? So, we were discussing about the 2D and 3D shapes. அதுல மெயினா நம்ம 3D shapes தான் நிறைய பார்த்தோம். அப்படிதானே? 3D shapes பத்தி தான் நிறைய நேரம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம 3D shapesல? கியூபும் கியூபாய்டும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த எல்லாருமே நிறைய பேர் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பியிருந்தீங்க. வெரி குட். நல்ல மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்க. வெரி குட். சரி, ஆனால் ஹோம்ஒர்க்குக்கு கரெக்ஷன் எதுவும் இருக்காது. சரியாம்மா? ஹோம்ஒர்க்குக்கு கரெக்ஷன் இருக்காது. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ஸ்கூலோட கார்பெட் எவ்ரிபடி எவ்ரிஒன் ஓப்பன் யுவர் டெக்ஸ்ட் புக், மேக்ஸ் டெக்ஸ்ட் புக். அந்த ஸ்கூல் கார்பெட், ரெட் கார்பெட் வெல்கம்ஸ் யூ. அதில் வந்து நான் ரெக்டாங்கிளுக்கு ஞாபகம் இருக்கா? 1 தான் கொடுத்துருந்தேன்ல. ஆனால் எவ்வளோ ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு டோட்டலி? 3 ரெக்டாங்கிள்ஸ். அது எல்லாரும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா? யூ ஹாவ் டு சேஞ்ச். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் உங்களுக்கு 4 தான், ஆனால் ரெக்டாங்கிள்ஸ் 3. ஓகே, அப்புறம் ட்ரையாங்கிள் சர்க்கிள்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருந்தது. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் யாராவது 1 எழுதி வச்சிருக்கீங்களா? அதை மாற்றிக்கோங்க. சேஞ்ச் இட் டு 3. சி இன் தட் கார்பெட். அது நான் பார்க்கும்போது கிளியராக பார்க்காம அதை டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே. Anyways, in today's class, we are going to see other shapes, other remaining 3D shapes பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு ஒன்று ரிவைஸ் பண்ணிக்கலாமா? போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இந்த கார்பெட்ஸ், ஸ்கொயர் என்ன, ரெக்டாங்கிள் என்ன, ட்ரையாங்கிள் என்ன, சர்க்கிள்னா என்ன? Do you remember all those? அதுக்கு ஒரு தனி ஃபோட்டோ போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் எழுதி படிச்சிங்களா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிளாஸ் டெஸ்ட் வைக்கும்போது வரும். சரி, அதனால கண்டிப்பா சர்க்கிள், ஸ்பியர் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அது பேசிக்கலி நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய. ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் இருக்கு, 4 ஈக்குவல் சைட்ஸ். ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கு, சர்க்கிளுக்கு சைட்ஸ் இல்லை, இட்ஸ் ரவுண்ட் இன் ஷேப். இதெல்லாம் கொடுத்துருந்தேன்ல, ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன என்ன பண்ணோம்? கியூபாய்ட் பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் 2D and 3D ஷேப்ஸ். இந்த எல்லாரும் இது பாருங்கம்மா. Just see your mobile screen. 2D and 3D shape. இந்த படம் ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்லயும் கொடுத்திருந்தேன். 2D shapesக்கு just 2 parameters தான், length and height. 3D shapesக்கு 3 parameters, length, height and width. எக்ஸ்ட்ரா அந்த கணம் கூட வர்றது தான் 3D shape. 2D shapeனா ஜஸ்ட் நம்ம பேப்பர்ல வரைகிறது மாதிரி. லெங்க்த்தும் ஹைட்டும் மட்டும்தான். நீளமும் இருக்கும், உயரமும் இருக்கும். மற்றபடி 3D shapesனா லெங்க்த், ஹைட், விட்த். இதுக்கு லெங்த், ஹைட் இல்லாம லெங்த், பிரெட்த்னு சொல்லுவோம். நீங்க இந்த லெங்த், பிரெட்த் எல்லாம் பத்தி படிக்காததுனால தான் நான் லெங்த், ஹைட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா லெங்த், ஹைட்னும் போது தெரியும்ல, லெங்த்னா நீளம், ஹைட்னா உயரம். அது நம்ம எப்போ யூஸ் பண்ற டேர்ம்ஸ் தான். உங்களுக்கு தெரியும் லெங்த்னா என்ன, ஹைட்னா என்னன்னு. அதனால தான் நான் லெங்த், ஹைட்னு கொடுத்துருந்தேன். சரியா? சரி, அப்போ 2D ஷேப்ஸ்க்கு ஜஸ்ட் நம்ம பேப்பர்ல வரைகிறது மாதிரி தான் 2D ஷேப்ஸ். Just 2 parameters. 2D shapes have only 2 parameters. What are they? Length and height. 3D shapes have 3 parameters. இதெல்லாம் நடத்தி முடிச்சது. திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாத்தீங்களா? Length, height and width. லெங்க்த்தும் இருக்கும், ஹைட்டும் இருக்கும், அதே மாதிரி விட்த், அதோட கனமும் இருந்ததுன்னா that is 3D shape. Length, height and width. புரிஞ்சுதா? அடுத்த கியூப் என்ன ஷேப்னு பாத்தீங்களா? எல்லாரும் ஐஸ் கியூபை வந்து பார்க்க சொல்லியிருந்தேன். பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? ஐஸ் கியூப் இங்க பாருங்க, கியூப் ஷேப்ல தானே இருக்கு. நம்ம என்ன படிச்சோம்? கியூப்னா 6 ஈக்குவல் ஃபேஸஸ், 6 ஸ்கொயர் ஃபேஸஸ் வந்து பவுண்டா இருக்கிறது தான் கியூப். அப்படிதானே? ஒரு ஸ்கொயரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சா அதுதான் கியூப். ஞாபகம் இருக்கா பிள்ளைங்களா இதெல்லாம்? அதாவது இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல வந்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம நிறைய ஷேப்ஸ் எல்லாம் வச்சு டஸ்டர்ல ஷேப் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு ஷேப், இரேசருக்கு, பென்சிலுக்கு என்ன ஷேப் இருக்குன்னு when we directly discuss இது வேற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல இருக்கும். ஆனா இப்ப இந்த ஒரு மீடியம்ல இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். கியூப் என்ன ஷேப்பு? ஸ்கொயரோட ஷேப். ஸ்கொயரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சா ஸ்கொயர் கனமானா அதுதான் கியூப். அப்படிதானே? ஞாபகம் இருக்கா? ரெக்டாங்கிள் வந்து கனமான கியூபாய்டு. ஞாபகம் இருக்காது? பின்னாடி நீங்க பண்ணீங்கல்ல கொஞ்சம் எக்ஸசைசஸ் எல்லாம். கியூபுக்கு என்ன எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, பிக்சர்ல என்ன கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் தெரியறதுக்கு ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்றோம். இதெல்லாம் எழுதி எடுக்க வேண்டாம். ஐஸ் கியூப். கியூபாய்டுக்கு பாருங்க, புக்கும் அது கியூபாய்டு ஷேப்ல இருக்கு.
பிரிக்னா என்ன? செங்கல் இருக்குல்ல, நம்ம வீடு கட்டுறதுக்கு செங்கல் யூஸ் பண்ண அந்த செங்கல் பார்த்தாலும் கியூபாய்டு ஷேப்ல தான் இருக்கும், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். அப்படிதானே? ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து கொஞ்சம் கனமாக்கி வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் கியூபாய்டு. ஸ்கொயர் ஷேப்பை கொஞ்சம் கனமாக்கி வச்சா அது என்ன? அதுதான் கியூப். இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். போன வாரமே ஜஸ்ட் ரிவைஸ் பண்றேன். ஓகே, இனி இன்னைக்குள்ள சாப்டர் எல்லாரும் ஓபன் பண்ணுங்க. இன்னைக்குள்ள டாபிக் பாருங்க, சிலிண்டர், கோன், ஸ்பியர். அதாவது உங்களோட புக்ல இந்த 3D ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்க 2D ஷேப்ஸ் எந்த அளவுக்கு படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா டேர்ம் 2 டேர்ம் 3லலாம் 2D ஷேப்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியாது. அப்படிதானே? நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுத்த டீச்சருக்கு தான் தெரியும். அப்போ என்ன, நம்ம 2D ஷேப்ஸ் ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டோம். 3D ஷேப்ஸ் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் உங்க கிளாஸ்ல என்ன இருக்கு? 3D ஷேப்ஸ்ல 3D ஷேப்ஸ்ல ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கு. அதாவது ஒவ்வொரு பிக்சர் கொடுத்து இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஷேப் மட்டும் அதை பத்தி டீட்டெயில்டா என்ன, ஸ்பியர்னா என்ன, சிலிண்டர்னா என்ன, கோன்னா என்ன, கியூப்னா என்ன, கியூபாய்ட்னா என்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? புக்ல டெஃபினேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இந்த பேசிக் உங்களுக்கு புரியணும். இந்த படம் பார்த்தே ஐடென்டிஃபை பண்ண முடியும் நிறைய விஷயங்கள், அப்படிதானே? படத்தோட ஷேப் வச்சே, ஓ இது கியூப், அப்ப இது கியூபாய்டு, இது ஸ்கொயர் மாதிரி சதுரம் மாதிரி இருந்தது அப்படின்னா சதுரம் மாதிரி அது கொஞ்சம் கனமா இருந்ததுன்னா கியூப், அதுல செவ்வகம் மாதிரி கொஞ்சம் கட்டியா இருந்ததுன்னா அது கியூபாய்டு அப்படின்னு உங்களுக்கு புரியுதுல? ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது. இப்போ போன கிளாஸ்ல என்னெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பிரிக் பார்த்தோம், கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தோம், தென் கபர்ட் வந்து கியூபாய்டு ஷேப்ல இருக்கு, எல்லாரும் கபர்ட் போய் பார்க்க சொன்ன, பார்த்தீங்களா இதெல்லாம்? அப்ப அதே மாதிரி இந்த கிளாஸ்லயும் சிலிண்டர், கோன், ஸ்பியர்க்கெல்லாம் ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த கிளாஸ்ல நீங்க லைட்டா கொஞ்சம் படிச்சுட்டு போனா நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக I have given some definitions. I've given additionally கொஞ்சம் definitions proper geometrical definitions இல்ல. அது நீங்க when you study this இதோட properties படிப்பீங்க. 3rd standardல இதெல்லாம் படிப்பீங்க. properties படிப்பீங்க, எவ்வளவு corners இருக்கு, எவ்வளவு vertex இருக்கு, எவ்வளவு இதெல்லாம் vertices எவ்வளவு இருக்கு, எல்லாமே நீங்க படிப்பீங்க. ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்ல நீங்க இதோட பேசிக், இந்த 3D ஷேப்ல பேசிக், இந்த ஸ்பியர்னா என்ன, கியூப்னா என்ன, கியூபாய்டுனா என்ன, கியூபாய்டெல்லாம் எழுதி எடுத்தீங்களா நோட் புக்ல? அதெல்லாம் என்னன்றது நம்ம ஜஸ்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ சி சிலிண்டர், த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் த ஷேப் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டர்னா என்ன தெரியுமா? உங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் நீங்க பார்த்துருக்கீங்கல்ல? இந்த பாருங்க, சி த பிக்சர் விச் ஐம் சர்க்கிளிங் நவ். இதுதான் கேஸ் சிலிண்டர். பார்த்துருக்கீங்கல்ல உங்க வீட்டில்? பார்த்துருக்கீங்களா? அந்த கேஸ் சிலிண்டர் எந்த ஷேப்ல இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். அதனாலதான் அதுக்கு சிலிண்டர்னே பேர் வச்சாங்க. அதே ஷேப்ல இப்ப பாருங்க, see the picture which I am circling now. இதோட பேஸ் வந்து இந்த ரெட் கலர் கேஸ் குச்சியோட இது வந்து இதே ஷேப்ல தானே இருக்கு. இங்க பாருங்க, இதே ஷேப்ல தானே இருக்கு, ரெண்டுமே சேம் ஷேப்ல இருக்கு, பாத்தீங்களா? அப்ப அதுதான் சிலிண்டர். சிலிண்டர் எப்படி இருக்கும்? ரெண்டு சர்க்குலர் பேசஸ் மேலேயும் கீழேயும் இருக்கும். இதை கனெக்ட் பண்றது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். இப்போ இதுல லைன் மாதிரி நம்ம போடுறோம். ஆனா நம்ம ஒரு ஃப்ளாஸ்க், வீட்டில் ஃப்ளாஸ்க் இருக்கா, இல்லைன்னா கிளாஸ் இருக்கா? குப்பி கிளாஸ் இருந்தா நீங்க அதை எடுத்து வச்சு பாருங்க, அது அப்படியே சர்க்கிள் கர்வா தானே இருக்கும். அப்படியே என்ன, சர்க்கிள் ஷேப்ல அப்படியே ரவுண்டா இருக்கும், அப்படிதானே? ரவுண்டா அப்படியே சுத்தி பார்க்கலாம். கிளாஸ் எடுத்து நீங்க தண்ணி ஊத்தும் போது எப்படி இருக்கும்? தண்ணி வந்து கிளாஸுக்குள்ள அப்படியே நிறைஞ்சு. கிளாஸ் எடுங்க, எல்லாரும் கிளாஸ் எடுத்து இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பு, கிளாஸ்னா என்னன்னு தெரியும்ல? கப்பு, சரியா? கப்பு, நம்ம டம்ளர் டீ எல்லாம் குடிப்போம்ல, கப். அதுலயும் ஜூஸ் குடிக்கிற கப். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, மொபைல் பாருங்க, சரியா? இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் மொபைல்ல கொடுத்துருக்கேன், அதனால மொபைல் பாருங்க. உங்களுக்கு மொபைல்ல கிளீனா தெரியலைன்னா கூட பிரச்சனை இல்லை, கீழே போட்டோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு பாருங்க. தென் சிலிண்டர்,
A cylinder is a three-dimensional solid that has two circular bases connected by a curved surface. ஒரு curved surface வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க இந்த கிளாஸ் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் உங்க வீட்ல இருக்கும்ல, ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய கிளாஸ் இல்ல கொஞ்சம் வளைஞ்சிருந்தாலும் ஆனா ஸ்ட்ரெயிட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து சிலிண்டரோட எக்ஸாம்பிள் கிளீனா உங்களுக்கு புரியும். புரிஞ்சுதா? அப்ப அந்த கிளாஸ்ல எப்படி இருக்கு? மேல நம்ம வாய் வச்சு குடிக்கக்கூடிய இடத்துல இப்படி சர்க்கிளா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சி, வாய் வச்சு குடிக்கிற இடத்துல யூ ஹாவ் அ சர்க்குலர் பேஸ். கீழேயும் ஒரு சர்க்குலர் பேஸ். இத ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு என்ன ஒரு கர்வ்டு ஃபேஸ் தானே கனெக்ட் பண்ணும். ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் தான் கனெக்ட் பண்ணும். அதாவது மேலையும் கீழேயும் வந்து சர்க்கிள் பேஸ்ல இருக்கும். கிளாஸை எடுத்து வச்சு நல்லா பார்க்கணும். சரியா? மேலையும் கீழேயும் சர்க்கிள் ஷேப்ல தானே இருக்கு. ரவுண்டா இருக்கும். அப்படிதானே? மேலையும் ரவுண்டு கீழேயும் ரவுண்டு. இடையில கனெக்ட் பண்ணக்கூடியது என்ன? நம்ம வரைக்கும் போது லைன் மாதிரி தெரியும். ஆனா அது எப்படி இருக்கும்? கர்வ்டா இருக்கும். அப்படியே குமிஞ்சு கர்வ்டா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அப்படிதானே? அதுதான் சிலிண்டர். இப்ப புரிஞ்சுதா? சிலிண்டர் ஷேப் எப்படி இருக்கும்னு? ஜஸ்ட் அந்த கிளாஸ் எடுத்து பேரண்ட்ஸ் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ஹேண்டில். இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் கூட அவங்க நல்ல மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களோட ஒரு இன்வால்மெண்ட்டும் தேவை. அவங்களுக்கு அந்த கிளாஸ், அப்புறம் கேஸ் சிலிண்டர், வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வர எந்த ஒரு விஷயத்தையும் காமிச்சு கொடுங்க. இப்போ குத்து போனி எல்லாம் இருக்குன்னா அதை காமிச்சு கொடுங்க. அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. மேலே உள்ள பேஸும் பசங்களா மேலே உள்ள சர்க்குலரும் கீழே உள்ள சர்க்குலர் பேஸும் வந்து ஒரே இதுல இருக்கும். அதை கனெக்ட் பண்றது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். இப்படி இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டா என்னால வரைய முடியும். ஐ கான்ட் டிரா இட் கரெக்ட்லி ஆஸ் ஐ திங்க். ஓகே, ஸோ இதுதான் சிலிண்டர். இது மாதிரி தானே இது இருக்கு. அதான் சிலிண்டரோட எக்ஸாம்பிள். அப்ப சிலிண்டரோட எக்ஸாம்பிள்னா என்ன? சிலிண்டர் இஸ் a three-dimensional solid. நம்ம படிக்கிறது இப்ப எல்லாமே 3D ஷேப்ஸ் தான். அப்படிதானே? three-dimensional solid that has two circular bases. அதுதான் இது. Two circular bases இருக்கா? These two circular bases are connected by a curved surface. அதுதான். ஒரு தடவை கூட cylinder is a three-dimensional that has two circular bases and it is connected by a curved surface. அவ்வளவுதான். அதுதான் சிலிண்டர். இப்ப புரிஞ்சுதா? ரெண்டு சர்க்குலர் பேஸ் இருக்கு மேலையும் கீழேயும். அதை கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். ஒரு குமிஞ்ச, அது என்ன சொல்ல, ஒரு ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு ஷேப்ல வரக்கூடிய ஒரு இதுதான் கனெக்ட் ஆகுது. அந்த கிளாஸை நீங்க பார்த்து, இந்த பாருங்க இந்த எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இந்த கிளாஸை நீங்க கரெக்டா பார்த்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலே ஈஸி. இந்த ஷேப்ல வரக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் இங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்க புக்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பிக்சர்ல பாருங்க, அந்த பேஜ் நம்பர் 4ல ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதனாலதான் இங்க ஒன்னே ஒன்னு கொடுத்துருக்கேன். அப்போ சிலிண்டர் இஸ் திருப்பியும் சொல்றேன், சிலிண்டர் இஸ் a three-dimensional solid that has two circular bases connected by a curved surface. Two circular bases இருக்கு, அதை கனெக்ட் பண்றது ஒரு curved surface. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. See the book. I'm flipping on to the page. See, wooden log. உடன் லாக், அதாவது நம்ம மரத்தை வந்து முறிப்போம்ல, பெரிய பெரிய மரங்களை முறிக்கும் போது பார்த்துருக்கீங்களா? அதோட ஏதாவது ஒரு பீஸை முறிச்சு போடும்போது இந்த ஷேப்ல தான் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இந்த மாதிரி இருக்கும். மரத்தை முறிச்சு போடும்போது நீங்க இந்த செகண்ட் இவிஎஸ்ல எல்லாம் அது படிச்சீங்கல்ல, மரத்தை முறிக்கும் போது உள்ள வந்து ஏதோ ரிங்ஸ் எல்லாம் ஃபார்ம், மரத்தோட ஓல்ட்னஸ் வந்து அந்த ரிங்ஸ்ல வந்து தெரியும்னு. அதே மாதிரி நம்ம மரத்தை முறிக்கும் போது இந்த முறிச்சு ஒரு பீஸ் பெரிய ஒரு மரத்தோட இதை வந்து பிரான்ச் மெயின் லாகை வந்து வெட்டும் போது இதே ஷேப்ல இருக்கும். அடுத்தது சிலிண்டர், கேஸ் சிலிண்டர், அது சொல்லியாச்சு. அப்புறம் ஃப்ளாஸ்க், உங்க வீட்டில் வந்து பெரிய ஃப்ளாஸ்க் இருக்கா? ஸ்ட்ரெயிட்டான ஃப்ளாஸ்க் இருந்தால் அதுவும் இதே ஷேப்ல தான் இருக்கும். மேலையும் கீழேயும் ரெண்டு சர்க்கிள், இங்க பாருங்க மேலையும் கீழேயும் ரெண்டு சர்க்கிள், அது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். அதுதான். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ட்ரம். ட்ரம், இந்த ஒரு சின்ன ட்ரம் இருக்கு, பெரிய மேளம் பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீட்டுல எல்லாம் போயிருக்கீங்களா? கல்யாண வீட்டுல போனா அந்த பெரிய மேளம் வச்சு இப்படி இப்படி தட்டுவாங்க. அதுவும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். புரிஞ்சுதா? கொட்டு வச்சு அடிப்பாங்கல்ல, அதுதான். அதுவும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப சிலிண்டர்னா என்ன? சிலிண்டர்னா என்ன? இட்ஸ் a three-dimensional
A solid which has two circular base that is connected by a curved surface. அதோட போட்டோ கீழே போட்டிருக்கேன். நிம்மதியா சமாதானமா இந்த கிளாஸ் முடிச்சிட்டு மறுபடியும் இதை எடுத்து பார்த்து நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அந்த கிளாஸ் சிலிண்டர் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு மெதுவா எடுத்து எழுதுங்க. புரிஞ்சுதா? டேக் டவுன் இன் யோர் நோட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். After understanding what is cylinder shape, then you have to take down in your max note. Have you understood, students? Next, cone. Cone na தமிழ்ல என்னன்னு தெரியுமா? கூம்பு. அதாவது இப்படி குமிஞ்சு இப்படி வரும்ல, அதுதான் கூம்பு. கூம்பு ஷேப்ல இங்க பாருங்க. See this cone. See the picture which I am circling now. Page number 4ல இங்க பாருங்க. மொபைல் ஸ்கிரீன் பாருங்க. கூம்பு இப்படி குமிஞ்சு இப்படி கூம்பு மாதிரி வருதுல்ல, that is cone. வாட் இஸ் கோன்? இப்படி கூம்பு இப்படி குமிஞ்சு வருது, அதுதான் அதான் இந்த டெஃபினிஷன், ஒரு லைட் டெஃபினிஷன்ல அப்படிதான் இருக்கு. கோன்னா என்ன பாருங்க. இப்போ எல்லாரும் மொபைல் ஸ்கிரீன் பாருங்க. See your mobile screens, everybody. A cone is a three-dimensional solid that narrows smoothly from a circular base to a point. That narrows smoothly from a circular base to a point called apex. அதாவது கோன்னா ஒரு 3-dimensional solid. அது உங்களுக்கு தெரியும். அதோட என்ன, அதோட பேஸ் வந்து சர்க்குலர்ல இருக்கும். நம்ம எப்படி சிலிண்டர்ல 2 சர்க்குலர் பேஸ் படிச்சோம், அதே மாதிரி கோன்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். ஒரே ஒரு சர்க்குலர் பேஸ் தான் இருக்கும். அதுல இருந்து அப்படியே ஸ்மூத்தா வந்து அப்படி கனெக்ட் பண்ணும். இப்படி ஸ்மூத்தா வந்து that narrowsனா என்ன, இங்க இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே போய் அது உள்ள போய் குமிஞ்சு அப்படியே நின்று அப்படி வரும். இங்க போக போக இதோட டிஸ்டன்ஸ், அதோட என்ன, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆயிட்டே தானே இருக்கு. அதுதான் நேரோ ஆகி போறதுன்னா என்ன, அப்படியே பெருசாய் போய் சின்னதாய் குட்டியாய் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணோம். அதுதான் அந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்றோம், ஏபெக்ஸ்ன்னு சொல்றோம். அந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்றோம், ஏபெக்ஸ்ன்னு சொல்றோம். What is that point called as? Apex or apex. Okay, you can say either ways, apex or apex. Okay, so a cone is a 3-dimensional solid that narrows smoothly from a circular base. ஒரு சர்க்குலர் பேஸ்ல இருந்து நேரோவா அப்படியே ஜாஸ்தி இருந்து குமிஞ்சு ஒரு பாயிண்ட்ல வந்து அது ரெண்டும் மீட் பண்ணும். அந்த ரெண்டு லைனும், அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், ஏபெக்ஸ் ஆர் அபெக்ஸ். Have you understood, students? Have you understood, ma? So circular base is there. One second, cone has a circular base that from that circular base you are getting a narrow, it is smoothly narrowed and it is meeting you in the point. That point is called apex. Have you understood? இந்த இதை வந்து புரிஞ்சு படிங்க. கோன் 3-dimensional solid narrow smoothly இப்படி அடிச்சு படிச்சா ஒன்னும் புரியாது. You can't understand anything 2 daysல, எல்லாமே மறந்துடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி. கோன்னா என்ன, உடனே கோனோட ஐஸ்கிரீம் இருக்குல்ல, இங்க பாருங்க ஐஸ்கிரீமோட கோன் தான் நான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்கும்ல, அதனாலேயே நான் இந்த கோன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பாருங்க, இங்க ஒரு சர்க்குலர் பேஸ் இருக்கு, 2 சைட்ல இருந்து அப்படியே நேரோ வந்து ஒரு ஆபெக்ஸ்ல மீட் பண்ணுது. கரெக்ட் தானே? அதுதான் எக்ஸாம்பிள். ஒரு சர்க்குலர் பேஸ் இருக்கு, 2 லைன்ஸ் வந்து 2 லைன்ஸ் அப்படியே நேரோவா வந்து ஜாயின் பண்ணி ஒரு அபெக்ஸ்ல. நேரோனா என்ன, அப்படியே குமிஞ்சு சேர்ந்து அப்படி வர்றது. பெருசா இருக்கிறது அப்படியே குமிஞ்சு சேர்ந்தாதான் கூம்பு. புரிஞ்சுதா? அதுதான் கோன். அப்ப what is a cone? A cone is a 3-dimensional solid that narrows smoothly from a circular base. இதுதான் circular base. Please wait. That narrows smoothly. This is a circular base and it is narrowing smoothly. ஸ்மூத்தா போய் நேரோ ஆகி ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அந்த பாயிண்ட் தான் அபெக்ஸ். Have you understood? 1க்கு 4-5 தடவை சொல்லிட்டேன். இது நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஜஸ்ட் 2 times சொன்னா போதும். பட் சிலவங்களுக்கு வந்து நம்ம ஏன்னா இது புது டாபிக் இல்ல, நம்ம அப்ப திருப்பி சொன்னாதான் புரியும். அதனாலதான் இவ்வளவு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Once more, circular base, from the circular base narrowly
it is getting met in one point. It is smoothly getting narrowed. From the circular base, it is smoothly narrowing and meeting at a point which is called apex. Have you understood what is a cone? A cone is a three-dimensional solid that narrows smoothly from a circular base point called apex. What is a cone? Again, a cone is a three-dimensional solid that narrows, எல்லாரும் பார்க்குறீங்களா? That narrows smoothly from a circular base. இதுல வந்து இந்த கோன் வந்து இன்வெர்ட்டடா இருக்கு, தலைகீழா இருக்கு, அப்படிதானே? இந்த இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தலைகீழா இருக்கு. அதுக்கு வேற ஷேப் இருக்குன்னு நினைக்க கூடாது. அதை அப்படி திருப்பி வச்சிருக்காங்க. கோன் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்களா? கோன் அப்படியே மேலே அப்படி நிறைய ஐஸ்கிரீம் இருக்கும். அது கீழே வர 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 ஐஸ்கிரீம் கம்மியாய் அந்த கிரன்ச்சினஸ் மட்டும் இருக்கும். கொர்னாட்டோ எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? கொர்னாட்டோ கோன் ஐஸ்கிரீம் அது சாப்பிடும்போது மேலே நல்ல க்ரீமியாக நிறைய ஐஸ்கிரீம் ஐஸும் ஐஸ்கிரீமியாக நல்லா ஃபில்டாக இருக்கும். போக 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 ஐஸ்கிரீம் வந்து கம்மியாகி அந்த கிரன்ச்சினஸ் மட்டும்தானே இருக்கும், அந்த மேலே இருக்கிற வேஃபர் மட்டும்தான் இருக்கும், அப்படிதானே? அதுதான் கோன். போக போக அது குமிஞ்சு அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு மீட் ஆகும். அதுதான் அந்த பாயிண்ட் தான் ஆபெக்ஸ். ஸோ ஃப்ரம் த சர்க்குலர் பாயிண்ட் டு த ஆபெக்ஸ், தட் இஸ் கோன். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அதில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட், அப்போ இந்த கோன் ஷேப்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. உங்க புக்ல என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் ஐஸ்கிரீம் மாதிரி கோன் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் ஃபனல். ஃபனல்னா என்னன்னு தெரியுமாமா? இந்த வீட்டில எல்லாம் எண்ணெய் வீட்டில் உள்ளவங்க கிட்ட கேளுங்க. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் தம் டு ஐடென்டிஃபை தட் ஷேப். ஃபனல், அதாவது நம்ம எண்ணெய் எல்லாம் களையாம சிந்தாம ஒரு பாட்டிலுக்குள்ள ஊத்துறதுக்கு வில் பி போரிங் தட் ஆயில். அல்லது கெரோசின் வந்து மண்ணெண்ணெய் வந்து அந்த பாட்டிலில் வந்து களையாம ஊத்துறதுக்கு ஒரு லிக்விடி ஐட்டமை வந்து களையாம ஊத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான் ஃபனல். ஏன்னா அது இப்படியே குமிஞ்சிருக்கும். இங்க வந்து நம்ம தாராளமா எண்ணெய் ஊத்துனோம்னா அது வந்து அப்படியே அந்த பாட்டிலுக்குள்ள அப்படியே போயிடும், வெளியே சிந்தாம போயிடும். சரியா? பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் இஸ். ஃபனல்னா என்னன்னு உள்ளது காமிச்சு கொடுங்க வீட்டில் இருந்தா. தென் லோட்டஸ் ஃப்ளவர். லோட்டஸ் ஃப்ளவர் பார்த்தீங்களா? இப்படி இருக்கு. அப்போ அது கோன் ஷேப்ல தானே இருக்குமா? இங்க வந்து பூவோட இதழ் நிறைய இருக்கும். விரிஞ்சு விரிஞ்சு வரும்போது இங்க அப்படியே குமிஞ்சு இப்படி இருக்கு. பார்த்தீங்களா? லோட்டஸோட முட்டு அது முட்டா இருக்கும்போது கோன் ஷேப்ல இருக்கு. அடுத்தது டாப். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பம்பரம். பம்பரம் கோன் ஷேப்ல தானே இருக்கு பாருங்க. அதுதான். Have you understood? These all are examples. Example, வேற ஒரு எக்ஸாம்பிள். மெஹந்தி எல்லாரும் போடுறீங்களா? மெஹந்தி போட்டிருக்கீங்களா? அது வந்து கோன் ஷேப்ல தானே இருக்கும். அதுக்கு கோன்னே பேர் சொல்லுவோம், அப்படிதானே? கோன் மெஹந்தி. அதை வச்சு கோன் அப்படியே நம்ம மேலே இருக்கிற நிறைய இருக்கிற மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணும்போது கீழே அந்த நிப்பிள் வழி லைட்டாக சின்னதாக வரும். பார்த்துருக்கீங்களா? அதுதான் கோனோட ஷேப். இப்படி இப்படி இதுவும் எழுதலாம், மாறியும் இருக்கும். அது எந்த ஷேப்ல வேணா இருக்கும். 1 மினிட் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இந்த ஷேப்லையும் இருக்கும், இந்த ஷேப்லையும் இருக்கும். அது எந்த ஷேப்ல இருந்தாலும் அந்த சர்க்குலர் பேஸ்ல இருந்தோ டாப்ல இருந்தோ குமிஞ்சு வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணா அதுதான் கோன். சர்க்குலர் பேஸ்ல இருந்து குமிஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மீட் பண்ணா அதான் கோன். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? இது மறக்கவே கூடாது. உங்க லைஃப் டைம் ஃபுல்லா வரும். மேக்ஸ் நீங்க 12th வரைக்கும் படிக்கிறீங்கன்னா வரும். அதுக்கு மேலேயும் நீங்க படிக்கிறீங்க, பிஎஸ்சி மேக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பியர். ஸ்பியர் ரொம்ப ஈஸி. உங்க கையில பால் இருக்குல்ல, வீட்டுல நிறைய பால்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஸ்பியர். சர்க்கிள் வந்து அப்படியே சும்மா நம்ம போடுற வட்டம் போடுறோம். இப்போ டீச்சர் வந்து இப்படி போடுறோம்ல, இப்படி நான் வந்து இப்படி போடுறேன்ல, see the picture which I am circling now சொல்லி இப்படி போடுறேன்ல, அதுதான் சர்க்கிள் போடுறது, அவ்வளவுதான். ஆனா ஸ்பியர்னா என்ன? அந்த சர்க்கிளையே கொஞ்சம் கனமாக்குனா, சர்க்கிளுக்கு அந்த விட்டும் கனமும் வந்துடுச்சுன்னா that will become sphere. Have you understood மா? நான் நிறைய தமிழ்ல ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன் தெரியுமா? எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக. புரிஞ்சுதா? ஓகே. அப்போ அந்த சர்க்கிளே கொஞ்சம் விட்டன் பண்ணா, எப்படி நம்ம ஸ்கொயரை விட்டன் பண்ணா என்ன கிடைக்கும்? கியூப் கிடைக்கும். அதே மாதிரி என்ன, ரெக்டாங்குலர் செவ்வகத்தை ரெக்டாங்குலர் விட்டன் பண்ணும்போது what will you get? Cuboid. Similar way, when you widen the circle, you are getting sphere.
அது அப்படியே ஞாபகம் வரலன்னா பால் இருக்குல்ல, பால் அவ்வளவுதான். அதை மைண்ட்ல அப்படியே வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும், அப்படியே சுத்தி வட்டமா ரவுண்ட் ஷேப்ல அப்படியே அழகா இருக்கும். அப்படிதானே, ரவுண்ட் கலர், ரவுண்டா இருக்கும். பபிள்ஸ் விட்டுருக்கீங்களா? பபிள் எந்த ஷேப்ல, நம்ம நல்ல கரெக்டா ஸ்கொயர், நல்ல சர்க்கிள் ஷேப்ல ஒரு பபிள் விடும்போது எப்படி இருக்கும், அப்படியே குமிஞ்சு அப்படியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே சர்க்கிளா ரவுண்டா, உள்ள வந்து எம்டியா ரவுண்டா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பால்ல இருந்து காத்த வெளியே விட்டா அப்படியே போய் பால் வந்து சுருங்கிடும். அப்படிதானே? அப்போ உள்ள வந்து வேக்யூம் அல்லது ஏரால அப்படியே ஃபில்டா இருக்கும். வெளியே அப்படியே ரவுண்டா இருக்கும். ரவுண்ட் ஷேப்ல. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பெரிய கல்லு கொடுத்துருக்காங்க. தென் வாட், கூஸ்பெரி. கூஸ்பெரினா என்னன்னு தெரியுமா? நெல்லிக்காய், டொமேட்டோ, லெமன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தக்காளி, லெமன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்பியர். ஸ்பியரோட ஷேப் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா பசங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதாவது ஒரு பாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்பியர். அதுதான் உங்களோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. See your mobile screen now everybody. A sphere is perfectly round 3-dimensional object. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. பர்ஃபெக்டா ரவுண்டா இருக்கக்கூடிய 3D ஆப்ஜெக்ட் தான் என்ன? ஸ்பியர். பர்ஃபெக்டா ரவுண்டா, இது ஈஸி தானே, ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்துக்கோங்க, ரவுண்டா அப்படியே சர்க்கிளா ரவுண்டா இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல அப்படியே இருக்கு. அது 3D ஷேப்புங்கிறதுனால நம்ம அப்படி போடுறோம். இப்படி வரைஞ்சா ஓகே. இது சர்க்கிள், இப்படி கூட வரையணும், அது ஸ்பியர். அந்த ஸ்பியரோட இதெல்லாம் உங்களுக்கு வரையெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது நல்லா ஞாபகம் இருக்கும். சிலிண்டர் பார்த்துக்கோங்க, அப்புறம் கோன் பார்த்துக்கோங்க. நவ் ஸ்பியர். ஸ்பியர் என்ன? ஸ்பியர் இஸ் அ பர்ஃபெக்ட்லி 3-dimensional ஆப்ஜெக்ட். இதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்படி ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, அந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா புரியுதா? இப்படியே எந்த ஷேப், எந்த இடத்துலோடி பார்த்தாலும் ரவுண்டா இருக்கும். மேல இருந்து பார்த்தாலும், சைட்ல இருந்து பார்த்தாலும், கொஞ்சம் மேல சைட்ல இருந்து பார்த்தாலும் ஃபுல் ரவுண்ட் ஷேப்ல அப்படியே மொத்தமா ரவுண்டா இருக்கக்கூடிய பால்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பியர். இப்ப புரிஞ்சுதா? இது விட அது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வேண்டாம், தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெஜிடபிள்ஸ்ல எடுத்தோம்னா தக்காளி அதே ஷேப்ல இருக்கும். அப்புறம் சொல்லியிருக்காங்க லெமன் அதே ஷேப்ல இருக்கும், ஆரஞ்சு அதே ஷேப்ல இருக்கும். ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஹேவ் யூ சீன் ஆரஞ்சு? எப்படி சர்க்கிளா அப்படியே ரவுண்டா தானே இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும்ல, அதுதான். புரிஞ்சுதா? ரவுண்ட் ஷேப்ல, பர்ஃபெக்ட்லி ரவுண்ட் ஷேப் தான் வேர்ட் ஸ்பியர். அப்போ then what you mean by cylinder then? What do you mean by cylinder ma? One second. What do you mean by cylinder? Cylinder is a 3-dimensional object, solid, 3-dimensional solid which has where two circular bases are connected by curved surface. Two circular bases are connected by a curved surface. Example, எல்லாரும் போய் கிளாஸ் பார்க்கணும். கண்டிப்பா கிளாஸ் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் அம்மா அப்பா வந்து காமிச்சு கொடுப்பாங்க. அதை வந்து புரிஞ்சு படிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் கோன். கோன் என்ன? கூம்பு. வாட் இஸ் தட்? அந்த சர்க்குலர் பேஸ்ல இருந்து நமக்கு ஒரு நேரோ ஸ்ட்ரெச் போய் ஒரு பாயிண்ட மீட் பண்ணும். அந்த பாயிண்ட் தான் அபெக்ஸ். ஒரு சர்க்குலர் பேஸ்ல இருந்து ஒரு நேரோவா ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். அதுதான் கோன். ஸ்பியர்னா என்ன? a perfectly round 3D object. அது perfectly round 3D object. What do you mean by cylinder? Cylinder is a 3-dimensional solid that has two circular bases connected by a curved surface. Everyone should look into some cylindrical shaped ஆன ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பாருங்க. மெயின்லி கிளாஸ் பாருங்க. உங்களுக்கு ஜூஸ் கிளாஸ் அப்படி கர்வ்டா எப்படி இருக்குது, அந்த நம்ம பிடிச்சு குடிக்கக்கூடிய இடம் அப்படியே கர்வ்டா இருந்தா தானே நம்மளால பிடிச்சு குடிக்க முடியும். அதுதான். நம்ம வாய் வைக்கிற இடமும் கீழே வந்து தரையில அந்த டேபிள் மேல வைக்கக்கூடிய இடமும் எப்படி எந்த ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. அது எப்படியும் மேலையும் இப்படி கீழேயும் கமத்தி அப்படியே பாருங்க, சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம பிடிச்சு குடிக்கக்கூடிய இடம் அப்படியே கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டா இருந்தா தான் நமக்கு பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அப்படிதானே? அதுதான் சிலிண்டர். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், what do you mean by cone? Cone is a 3-dimensional solid that narrows. யாராவது இந்த டைம்ல ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி குடிக்காதீங்க. கோன் பாக்குறதுக்காக அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் வந்து வீட்டுல கேட்க கூடாதுன்னு. வீட்டுல ஃபனல் இருக்கும், அது வந்து கேளுங்க.
இல்லைன்னா வீட்டில் மெஹந்தி இருக்குன்னா பாருங்க அது எந்த மாதிரி ஷேப்ல இருக்கு, அப்படியே கோன் மாதிரி வருது. அது இன்வெர்டட் கோனும் இருக்கு, இது பேஸ், இதுல இருந்து கனெக்ட் ஆகி அபெக்ஸ் கனெக்ட் ஆகி இப்படியும் நம்ம வரையலாம். இல்ல ஐஸ்கிரீம் எல்லாம் மறிச்சா பிடிப்போம், இப்படிதான் பிடிப்போம், அப்படிதானே, இந்த மாதிரி தான் பிடிப்போம். அப்போ மேல சர்க்குலர் பேஸ் இருக்கும், கீழே அந்த அபெக்ஸ் பாயிண்ட் இருக்கும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுக்கு மேல அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் பாருங்க. சிலிண்டரோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? உடன் லாக், சிலிண்டர், ஃபிளாஸ்க், ட்ரம். அதான் சிலிண்டரோட எக்ஸாம்பிள்ஸ். பாருங்க எல்லாம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தானே இருக்கு. ஃபிளாஸ்க் எந்த ஷேப்ல இருக்கு? அந்த ட்ரம் பாருங்க. அடுத்த கோன் பாருங்க, கோன் ஷேப்ல. யூ ஹாவ் சம் ஐஸ்கிரீம் லைக் சம்திங், தென் funnel, then a lotus bud and a top. That all has the shape of cone. ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபனல் இருக்கு, அப்புறம் என்ன, ஒரு லோட்டஸோட கூம்பு சாரி வெடராத கூம்பு அப்படியே இருக்கு. தென் ஒரு டாப் பம்பரமும் இருக்கு. அதெல்லாம் கோன் ஷேப். தென் ஸ்பியருக்கு பாருங்க, ஒரு பெரிய கல், ரவுண்டு கல், தென் கூஸ்பெரி, நெல்லிக்காய், தென் டொமேட்டோ, லெமன். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பியர். இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரிஒன்? Will you understand and study all these shapes? Okay. இனி ஐடென்டிஃபை, இதோட ஷேப்ஸ் பார்த்தா புரியுதுல்ல? இனி அதை நம்ம போன வாரம் பண்ண இந்த சேம் எக்ஸசைஸ் மாதிரி identify the cylinder, cone and sphere shaped objects and write 1 for cylinder. 1 na cylinder shapeக்கு 1, 2 cone இருந்தா 2 எழுதணும், sphere இருந்தா 3 எழுதணும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? if it is cylindrical in shape, cylinder, you have to write 1. If it is cone, you have to write 2. If it is sphere, then you have to write 3. Have you understood, students? Have you understood? Cylinder இருந்தா 1 எழுதுங்க, கோனா இருந்தா 2 எழுதுங்க, ஸ்பியரா இருந்தா 3 எழுதுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் பண்றேன், மீதி உள்ளதெல்லாம் நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் எந்த ஷேப்ல இருக்கு? ஒரு பெரிய கல் அப்படி ரவுண்டா இருக்கு. எந்த ஷேப் அது? இது எந்த ஷேப் இது? ஸ்பியர், அப்படிதானே? அப்ப என்ன எழுதணும்? இங்க நம்பர் என்ன எழுதணும்? 3. ஸ்பியருக்கு 3 தானே, அப்ப 3. கோன் ஷேப்பா இருந்தா 2 எழுதுங்க. அப்புறம் சிலிண்டரா இருந்தா 1 எழுதுங்க. ஃபர்ஸ்ட் உள்ளதோட ஆன்சர் சொல்லியாச்சு 3. நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் நீங்க கண்டுபிடிப்பீங்களா எல்லாரும்? இது ஹோம்ஒர்க்கா பண்ணுவீங்களா? do this as a homework in your book itself. மேடம் நோட்ல போய் எழுதணுமா, இதுல எழுதணுமா, கால் பண்ணி கேட்க வேண்டாம், புக்லயே எழுதுங்க, புக்லயே முடிங்க. Complete in your textbook itself. Have you understood ma? Next page. We have completed this session. Take this and write in your notebook after understanding the examples. Examples nalla purinjadukku appuram take it and write it in your notebook. Then cone, this also we have completed. Sphere also completed. Now next page. Page number 5 edunga. Ini ellarum book paatha podum. And the first example parunga. ஃபர்ஸ்ட்ல என்ன, சிலிண்டர் இருக்கு, அப்படிதானே? சிலிண்டர் என்ன ஷேப்? அதுல அந்த நடுவுல என்னெல்லாம் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நடுவுல என்னெல்லாம் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 second, please wait ma. ஓகே, நடுவுல என்னெல்லாம் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க? கியூப் இருக்கு, கியூபாய்டு இருக்கு, சிலிண்டர் இருக்கு, ஸ்பியர் இருக்கு, கோன் இருக்கு, அண்ட் அதோட சைட்ல அதோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நேமையும் கனெக்ட் பண்ணணும். அந்த பிக்சர் காலம் 1 2 கூடயும் 3 கூடயும் கனெக்ட் பண்ணணும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்க. சிலிண்டர், அந்த உடன் பிளாக் உடன் லாக் இருக்குல்ல, அதுதான் நான் சொன்னேன். மரத்தை வெட்டும்போது, பெரிய மரத்தை எல்லாம் வெட்டும்போது பார்த்துருக்கீங்களா? அந்த மரத்தண்டு வெட்டுன அப்படியே அந்த மரத்தை அப்படியே பெருசா வச்சிருப்பாங்க. அதுதான் உடன் லாக். பாருங்க, அந்த உடன் லாக் எந்த ஷேப்ல இருக்கு பாருங்க. மேல சர்க்குலர் பேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ், அப்புறம் கீழே சர்க்குலர் பேஸ் இருக்கு. அது அப்படியே நமக்கு இப்படி தெரியுது. அதோட உள்ள இப்படிதான் தெரியும். ஓகே, அது நம்ம பேக்ல போய் பார்த்தோம்னா, இது ஃப்ரண்ட்ல தெரியறதுனால இதே மாதிரி இந்த பேக் சைட்லயும் போய் பார்த்தா இப்படி இருக்கும். புரிஞ்சுதா? அது எந்த ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் ஷேப். அப்ப சிலிண்டர் ஷேப்பை கூட கனெக்ட் பண்ணி அது கூட சிலிண்டர்னு எழுதி இருக்கிற காலத்தை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்னது?
அடுத்த எந்த ஷேப்ல இருக்குன்னு பார்த்து அது இதுல எந்த ஷேப்புக்கு கரஸ்பாண்டிங்கா வரும்னு சொல்லி இதுல கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஈஸி தானே இது? ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே பண்ணுங்க. அம்மா அப்பா ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை, நீங்களே பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பாருங்க. டைஸ் கொடுத்துருக்காங்க, டாப் கொடுத்துருக்காங்க. டைஸ்னா என்னன்னு தெரியுமா? பகடை. இந்த நம்ம ஏணி பாம்பெல்லாம் விளையாடும் போது இப்படி இப்படி ஆட்டி 3 விழுதா, 2 விழுதா, 6 விழுதா, அந்த காய் அந்த பகடைன்னு சொல்லுவாங்க. டாப் டாப் வந்து என்ன? பம்பரம். பீட்னா ஒரு சர்க்குலர் ஷேப்ல பீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சர்க்குலர் ஷேப்ல. அதாவது அயன் பீட்ஸ் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் புக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளூட். இதெல்லாம் எந்த ஷேப்ல இருக்குன்னு பார்த்து அந்த ஷேப்புக்கு கரஸ்பாண்டிங்கான இதை வந்து அந்த பாக்ஸஸ்ல எழுதி வைக்கணும். புரிஞ்சுதா? எவ்வளோ ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க? 5 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? அது 5 ஷேப்ஸுமே என்ன ஷேப்ஸ்க்கு அண்டர்ல வரக்கூடியது? தீஸ் ஆல் ஆர் 3D ஷேப்ஸ். 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் தான். 3D ஷேப்ஸ் தான். ஒவ்வொன்றும் கியூப் ஷேப்லேயும், சர்க்கிள் ஷேப்லேயும், கியூப் ஷேப்லேயும், ஸ்பியர் ஷேப்லேயும், சிலிண்டர் ஷேப்லேயும் எல்லாம் இருக்கு. அது எந்தெந்த ஷேப்ல இருக்குன்னு பார்த்து அந்த பிக்சர்ல ஃபில் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் டைஸா, அப்போ வந்து மேலே சி. இது எந்த ஷேப்ல இருக்கணும்? எந்த ஷேப்ல இருக்கும்? இந்த டைஸ் வந்து இப்படி 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 இப்படி. இந்த ஷேப் என்ன ஷேப்? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸ்கொயரை வந்து கனப்படுத்தி வச்சிருக்கு, அப்படிதானே? ஸ்கொயரை விட்டன் பண்ணி வச்சிருக்கு, ஸ்கொயர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. தென் வாட் இஸ் தட் ஷேப்? கியூப் ஷேப். அப்போ அந்த பாக்ஸ்ல வந்து மேலே ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல சி எழுதுங்க, யூ எழுதுங்க, பி எழுதுங்க. கியூப் வந்துச்சா? இதுல டீச்சருக்கு கரெக்டா எழுத முடியல. CUBE. சி ஃபர்ஸ்ட் இதுல சி எழுதுங்க, நெக்ஸ்ட் இதுல யூ எழுதுங்க, அடுத்த பி எழுதுங்க. கீழே இ ஆல்ரெடி இருக்கு. அப்ப என்னது? கியூப். இதே மாதிரி டாப், பீட், புக்குக்கெல்லாம் என்ன ஷேப்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்பா அம்மா ஹெல்ப் எடுத்துக்க வேண்டாம், நானே கிளியரா சொல்லி தந்திருக்கேன். அப்படியே பார்த்து எழுதுங்க. இதுவும் ஹோம்ஒர்க். ஆல்ரெடி அந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாச்சு பேஜ் நம்பர் 4ல. இது செகண்ட், இது தேர்ட். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இது பண்றதுக்கு. பாருங்க, ஆல்ரெடி கலர்ஃபுல்லா கேக் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, வாவ், பைனாப்பிள் ஜூஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, கேரட் இருக்கு. ஓ, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கே. சரி, இனி நம்ம என்ன பண்ணணும்? இது ஃபர்ஸ்ட் பையன் என்ன பாக்ஸ் வச்சுட்டு நிக்கிறான்? என்ன டாய்? இந்த டாய்ஸை வந்து நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கு போகணுமா? சரி, இந்த கிரீன் கலர் டாய் என்ன? இப்போ பாருங்க, எல்லாரும் மொபைல் ஸ்கிரீன்ஸ் பாருங்க. See your mobile screens. What is this boy carrying? What shape is he carrying? He's carrying a cube shape. Am I right? So he has to reach the cube home. இது வந்து cylindrical home, இது வந்து cube home, this is a sphere home, this is a cone home, this is what? This is a cuboid home. Have you understood? அவங்கள கரஸ்பாண்டிங்கான ஹோம்ஸுக்கு ஏத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் கியூப் ஹோம். அப்ப இந்த கியூப் ஹோம் கியூப் பாய் ஷுட் ரீச் த கியூப் ஹோம். சிமிலர்லி தி சிலிண்டர் கேர்ள் ஷுட் ரீச் த சிலிண்டர் ஹோம். அதே மாதிரி இந்த மூணும் நீங்க பார்க்கணும். கோன் பாய் ஷுட் ரீச் த கோன் ஹோம். கோன் ஹோம் எங்கன்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரெக்டாங்கிள் பாய் எங்கன்னு பார்த்து. இனி அவங்க போற வழியில அவங்க எந்த ஷேப் இருக்காங்களோ அதே ஷேப்ஸ் வந்து அவங்க பார்த்துட்டே போறாங்க. அதே ஷேப்ஸ்லோட மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு போறாங்க. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? அதாவது கியூப் பையன் போகும்போது எந்த வழியிலோட போலான்றது நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். எவ்ரிபடி see into your mobile screen now. அப்ப கியூப் ஷேப் வேண்டாம், நான் வந்து இங்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கொடுத்துருக்கேன். சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தானே இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு, அதனால நான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல கொடுத்துருக்கேன். பாருங்க, சிலிண்டர் ஷேப் பொண்ணு போகும்போது அப்படியே எங்க போறாங்க? சிலிண்டர் வழியிலோட அப்படியே நடந்து போறாங்க. இந்த ரெட் கலர் லைன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? கீழே போட்டோ போட்டிருக்கேன், அதை கூட பார்த்துக்கோங்க. என்ன, அப்படியே போற வழியில ட்ரம் இருக்கு, அப்புறம் என்ன, ஒரு பைனாப்பிள் டின் இருக்கு, தென் வாட், ஒரு அழகான கேக் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இப்படி 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 வச்சிருக்க ஒரு அழகான கேக் பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல, பார்த்தாலே டெம்ப்ட் ஆகுது சாப்பிடுறதுக்கு. அந்த கேக் எடுக்கணும். தென் வாட் இஸ் தேர்? டிஷ்யூ மாதிரி ஏதோ ரோல் பேப்பர் இருக்கு, அப்புறம் டிஷ்யூஸ் இருக்கு. இது இவ்வளோ கலெக்ட் பண்ணி இந்த
cylinder toy girl will reach her cylinder home. அதே மாதிரி இனி கியூப் பாய் எப்படி ரீச் பண்ணுவாங்கன்றத பார்க்கணும். நான் எந்தெந்த வழியில் என்னென்ன கலெக்ட் பண்ணுவாங்கன்றதை நான் டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ரெட் கலர் வச்சு டிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் க்ரீன் கலருக்குன்னா ஜஸ்ட் வேறு ஏதாவது ஒரு கலர் பென்சிலோ இல்லை சும்மா பென்சில் எடுத்து வச்சோ இது பண்ணிவிட்டு க்ரீன் கலருக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குது ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஒரு ரூபிக்ஸ் கியூப் இருக்குது. அடுத்தது அப்படியே போய் எப்படி எங்கே போய் எப்படி ரீச் ஆகணும், அந்த போகிற வழியில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் கியூப் ஷேப்பில் இருக்குன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் ஸ்பியர் ஷேப் கேர்ள் ஷுட் ரீச் த ஸ்பியர் ஷேப் ஹோம். ஸ்பியர் ஹோம், அந்த ஸ்பியர் ஹோம்க்கு போகும்போது என்னென்ன வழியில் ஸ்பெரிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் கிடைக்குதுன்றதை பார்க்கணும். அதே மாதிரி கோன் ஷேப் பாய் ஈஸி தானே. இந்த ஹோம்ஒர்க் வந்து பண்ணிடுவீங்களா எல்லாரும்? வெரி சிம்பிள் ஹோம்ஒர்க். இதுக்கெல்லாம் அம்மா அப்பாவோட அசிஸ்டன்ஸே தேவையில்லை, ஜஸ்ட் நீங்களே பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, வெரி வெரி ஈஸி. Have you understood ma? Everyone should understand the example. ஒரு ஸ்பியர் ஷேப் எடுக்கணும்னா நீங்கள் பாலையோ வீட்டில் இருக்கக்கூடிய பால் அல்லது என்ன பபிள்ஸ் இருக்குன்னா பபிள்ஸ் பாருங்க. சின்ன கோல ஷேப்பில் என்ன இருக்குது, ஸ்பியர்னாலே கோலம் தான், கோல ஷேப்பில் என்னெல்லாம் இருக்கும் வீட்டில் அதை வந்து பாருங்க. மெயின் எக்ஸாம்பிள் பால் தான். அந்த பால் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே போதும். அதே மாதிரி என்ன கோன் ஷேப்புக்கு என்ன உங்கள் வீட்டில் மெஹந்தி அல்லது வந்து சின்ன ஃபனல் இருக்கும், வீட்டில் கேட்டு பாருங்க. ஃபனல் இருந்தால் அது வந்து பார்த்துக்கோங்க. ஐஸ்கிரீமோட ஷேப் இருக்குல்ல, அதே சேம் தான். அதுக்கு முன்னாடி என்ன சிலிண்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிளாஸ் எடுத்து பாருங்க. உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்குன்னா அதுவும் பார்த்துக்கோங்க, அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். அப்புறம் கியூபுக்கு என்ன ஷேப் சொன்னேன், ஐஸ் கியூப் போட்டு பார்த்தீங்களா, ஐஸ் கியூப் வச்சு பார்த்தீங்களா, அந்த ஐஸ் கியூப் வந்து கரெக்டாக கியூப் ஷேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், கியூபாய்டுக்கு என்ன உங்களோட புக்ஸ் பெரிய பெரிய டிக்ஷனரி புக்கு பாருங்க. டிக்ஷனரி புக் அப்படி கியூபாய்டு மாதிரி இருக்கும், அப்படிதானே? அல்லது பிரிக்ஸ் செங்கல் இருக்கு, வீட்டு பக்கத்துல ஏதாவது செங்கல் அடுக்கி வைக்கிற வீடு ஏதாவது இருக்குன்னா பாருங்க, அது வந்து கியூபாய்டு ஷேப்ல இருக்கும். புரிஞ்சுதா? அல்லது வந்து உங்களோட கபர்ட் போய் பாருங்க, கபர்ட் வந்து கியூபாய்டு ஷேப். இப்படி ஒவ்வொரு ஷேப்பையும் ஐடென்டிஃபை பண்ணி தான் உங்களுக்கு பண்ண முடியும். இல்லை ஐயோ இது என்ன ஒன்றுமே புரியலையே, எல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சா ஒன்றும் புரியாது. இவ்வளோ தூரத்துக்கு 42 மினிட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இனி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்களா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகேம்மா, டூ யோர் ஹோம்ஒர்க்ஸ். சி பேஜ் நம்பர் 4ல் நான் இது என்னடா திருப்பியும் வந்திருக்கு அப்படின்ல மறுபடியும் எடுத்து எழுதியிருக்கேன். பேஜ் நம்பர் 4ல் இருக்கிற ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 5ல் இருக்கக்கூடிய 2 ஹோம்ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வில் யூ எவ்ரிபடி? தென் இனி ஹோம்ஒர்க்ஸ் வந்து இந்த எல்லா ஹோம்ஒர்க்ஸும் நோட்டில் பண்ண வேண்டாம், உங்களோட டெக்ஸ்ட் புக்லேயே பண்ணால் போதும். நான் இப்போ கொடுத்த அந்த பேஜ் நம்பர் 4, 5, 6ல் இருக்கிற ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் மொத்தம் 4 செஷன்ஸ் இருக்குது. அந்த 4 செஷன்ஸ் ஆஃப் ஹோம்ஒர்க்கும் யூ ஹாவ் டு டூ இட் இன் யோர் டெக்ஸ்ட் புக்கில் பண்ணுறதுக்கு தான் ஈஸி. அதுக்கப்புறம் என்ன, அந்த கியூபாய்ட் இது இருந்ததுல ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த கியூபாய்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அல்ல, அதே மாதிரி இந்த சிலிண்டர், இந்த கோன், see your mobile screen, in the sphere, இது இவ்வளவும் வந்து you have to write and take it write down in your max notebook. இது எதுக்கு, அப்படியே உடனே படிச்சு முடிச்சிடணும், அப்பா சீக்கிரமா முடிச்சிடணும்ப்பா அப்படின்னு ஓடி போய் எழுதி வைக்க கூடாது. இது என்ன, இது எப்படி சொல்லியிருக்கு அப்படின்றத திருப்பியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மெதுவா எடுத்து எழுதுங்க. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இவ்வளோ தூரம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு புரியுதா? இதோட பேசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் 4th 5th எல்லாம் வரும்போது ஏரியா ஆஃப் த ஸ்பியர், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அதெல்லாம் 2D ஷேப்ஸும் படிக்கணும். ஏரியா ஆஃப் த சிலிண்டர், இதெல்லாம் படிக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த ஷேப் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் தான் நமக்கு நல்ல மாதிரி அந்த கேல்குலேஷன் சம் எல்லாம் போட முடியும். ஹோம்ஒர்க்ஸை சம்ஸ் கணக்கெல்லாம் போடுறது எப்படி, you have to identify each and every shapes, whether it is 2D or 3D. What is meant by 2D? 2D has only 2 parameters, height and length. 3D has 3 parameters, length, height and width. So you have to understand whether the given picture is 2D or 3D and fine. Then இன்னைக்கு this is for the class. next ஒரு கிளாஸ்ல உங்களோட இந்த மேக்ஸ் லெசன் வந்து முடியும், ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியும்.
அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். இப்பமே நான் சொல்றேன், எனக்கு தெரியல, நான் கேட்கல, எனக்கு தெரியாது மிஸ், டெஸ்ட் இருக்கா, அப்படி இருக்கா, ஒன்றும் நீங்க இனி கேட்கக்கூடாது. இன்னைக்கே சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் ஒரு வீக்ல இந்த ஒரு போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதே கிளாஸ்ல நம்ம லைட்டா ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த வாரம் அதே நாள் வந்து டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எப்போ Thursday தான் மேக்ஸ் கிளாஸ் வருது. அப்ப நெக்ஸ்ட் வீக்ல அதுக்கு அடுத்த வாரத்துல ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் இல்ல ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் யூ வில் பி ஹேவிங் தட் மேக்ஸ் எக்ஸாம். ஸோ கிளியரா படிங்க, புரிஞ்சு படிங்க. புதிய புதிய ஷேப்ஸ் எல்லாம் நான் புக்கில் இல்லாத ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்தா எழுத தெரியணும். அதுக்கு அப்போ இருந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி காமிக்க கூடாது. புரிஞ்சுதா? எல்லாரும் நல்ல மாதிரி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்னா இப்பவுமே உட்காந்து படிங்க. அடுத்த வாரம் தானே, அதுக்கு முடிச்ச வாரம் தானே, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு ஒன்றும் நினைக்க கூடாது. அடுத்த வாரத்துல உங்களுக்கு 2-3 டெஸ்ட் இருக்கு. புரிஞ்சுதா? 2 டெஸ்ட் ஏதோ வருது. கரெக்டா தெரியல, அந்தந்த சாப்டர் முடியும் போது டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. சரியா? ஓகே. உங்களுக்கு இந்த சாட்டர்டே டெஸ்ட் இருக்குல்ல, சயின்ஸ் டெஸ்ட். ஓகே, வெரி குட். அப்போ அந்த சயின்ஸ் டெஸ்ட்டுக்கு உட்காந்து படிங்க. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து இப்போமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போமே நம்ம மோர் தேன் half of the portion is completed, so you have to sit and study now itself. And when you write down all that sphere, circle, sphere, cylinder, and what is that, cone in your notebook, you have to understand the examples and study. Have you understood, students? And when you are doing the homework, சும்மா அப்படி மக்க மாதிரி, அதாவது பை ஹார்ட் பண்ணி அப்படியே பண்ணாதீங்க. அது என்னன்னு புரிஞ்சு செய்யுங்க. only then it will be easy. Have you understood, everybody? So that's it for today's class. Students, group வந்து blockல இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து homework வந்து புக்லேயே பண்ணா போதும். அது நான் கரெக்ஷன் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். நான் உங்களை மேக்ஸ் டீச்சரும் இல்லை. மேக்ஸ் டீச்சர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து, அதாவது செகண்ட் லெசன்ல இருந்து உங்களுக்கு புது மேக்ஸ் டீச்சர் ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு வேறு டீச்சர் தான் எடுக்கிறாங்க கிளாஸு. ஸோ அவங்க வந்து செகண்ட் லெசன்லேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால என்னாலையும் திருத்த முடியாது, அவங்களுக்கும் நான் ஹோம்ஒர்க் எல்லாம் நிறைய வந்து திருத்துறதுக்கு வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி புக்கில் இருக்க விஷயம்தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹோம்ஒர்க் போடுறோம், அப்படி தானே? அதனால ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு கரெக்ஷன் எதுவும் தேவையில்லை. பின்ன உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் பண்ணிட்டீங்க, அது வந்து டீச்சருக்கு தெரியணும் அப்படின்னா, ஒருவேளை குரூப் வந்து பிளாக்ல இருக்குன்னா என்னோட பர்சனல் நம்பருக்கு அனுப்புங்க. ஆனால் நான் கரெக்ஷன் பண்ண மாட்டேன். குட், வெரி குட், நல்லா இருக்கு, தப்பு இருக்குன்னா தப்பு இருக்கு அப்படின்னு உள்ளது மட்டும் சொல்லுவேன். கரெக்ஷன் நடக்காது. திருப்பி திருப்பி சொல்றேன், கரெக்ஷன் வந்து நடக்காது. கரெக்ஷன் உங்களுக்கு எதுக்கு வரும்? எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு வரும்? ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுவேன், அப்படிதானே? ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் கரெக்ஷன் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு கரெக்ஷன் இருக்காது. அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் நடக்கும்போது, இன்னும் இப்போ சாட்டர்டே உங்க எக்ஸாம் எழுத போறீங்களா, அதுக்கு வந்து நடத்துவாங்க. கிளாஸ் டெஸ்ட் நடத்தும் போது கரெக்ஷன் இருக்கும். மற்றபடி இந்த ரீடிங் ஒர்க்ஸ், ரைட்டிங் ஒர்க்ஸ், ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் எழுதினா போதும். அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இன்னைக்கு கொடுத்த ஸ்பியர், கோன், சிலிண்டர்னாலும் என்னன்னாலும் வந்து தப்பில்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அப்படியே எழுதி வைங்க. டோன்ட் கமிட் unnecessary ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். இட் வில் பி affecting you only. தப்பா எழுதி படிச்சா தப்பாவே மனசுல பதிஞ்சிரும். So you have to write it clearly, crisply and correctly, neatly. And புக்ல வந்து அந்த வே கண்டுபிடிக்கிற அந்த எக்ஸசைஸ் இருக்கிறது நீட்டா பண்ணுங்க. புக்ல ஸ்கிரிபிள் பண்ணி அழிச்சு வரைஞ்சு இரேஸ் பண்ணி வரைஞ்சு இரேஸ் பண்ணி இதெல்லாம் வேண்டாம். வந்து கிளியரா நீட்டா போடுங்க. ஒன்லி தென் யுவர் புக் இஸ் டு ஸ்டடி. அந்த புக் பார்த்து தான் நீங்க படிக்கவே செய்யணும். அதை ஸ்கிரிபிள் பண்ணி வச்சீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். Have you understood? Neatly maintain your textbooks. Have you understood, ma? And when you take down in your notes, write it legibly, write without making spelling mistakes. Okay, and study properly. And the question எல்லாம் எக்ஸாமுக்கு இருக்கு. இது கியூப்னாலும் கியூபாய்ட்னாலும் ஸ்பியர், ரெக்டாங்கிள், அப்புறம் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமோ இந்த கிளாஸ்ல பார்த்த சிலிண்டர், ஸ்பியர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு, கோன். அதனால அதெல்லாம் படிங்க, ஒழுங்கா இருந்து படிங்க. Have you understood, ma? Will you study? Okay, that's it for today's class. Thank you so much, students. Do the works properly. I'm repeating, there won't be any correction. If you want that, if you want a satisfactory report, that see, if you send the teacher may send you good or bad, then you can send it to my mobile number.
என்னோட மொபைல் நம்பருக்கு குரூப் ஒருவேளை பிளாக்ல இருந்தாலும் என்னோட மொபைல் நம்பருக்கு அனுப்புனா போதும். I'll just செக் பண்ண தான் செய்வேன், கரெக்ஷன் பண்ண மாட்டேன். மறுபடியும் சொல்றேன். Have you understood, ma? Have you understood? Everyone should do your works. Answers will be updated ஈவினிங் இல்ல, எல்லாரும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போடலாமேன்னு தான் நைட்டா போடுறது. அதுக்கப்புறம் இடையில நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், அதனால கொஞ்சம் அன்டைம்ல போட்டாலும் நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேயும் அது கிளாஸ் வந்து கொஞ்சம் லேட்டா போட்டாலும் பரவாயில்லல்ல, நீங்க பார்த்துக்கலாம். அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். தென் யூடியூப்ல வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் பெரிய வீடியோஸ் இல்லையா, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, அந்த டவுன்லோட் ஆப்ஷன், நல்ல நெட் இருக்கிற டைம் வந்து டவுன்லோட் பண்ணி வைங்க. யூடியூப்ல ஆஃப்லைன்ல போய், அதாவது நெட் இல்லாத டைம் கூட ஆஃப்லைன்ல போய் திருப்பி நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்மா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? இதெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டாம், ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இதெல்லாம் யூடியூப்ல தான் இருக்கும். அந்த டவுன்லோடட் வீடியோ உங்க கேலரியில போய் பார்க்க கூடாது. யூடியூப்ல டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல நெட் இல்லாம கூட நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கிற வீடியோ வந்து திருப்பி பார்த்துக்கலாம். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி. திருப்பி நான் சொல்றேன், இது மேக்ஸ் வந்து காணா பாடம் படிக்க கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி. தேங்க்யூ ஸோ மச்.